ஹாய்ப்பா, குட் ஈவினிங். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸோட இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபார் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 5 மார்க் பேட்டர்னில் எப்படி கேட்பாங்கன்றதை நான் போட்டு வச்சுருக்கேன், காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு எப்போவுமே 5 மார்க்ஸில் கொஷின் நம்பர் 42 தான் எப்போவுமே கம்பல்சரி கொஷினாக கேட்பாங்க. 14 கொஷின்ஸ் இருக்கும். அந்த 14 கொஷின்ஸ் எப்படி வரும்னா, நான் போட்டிருக்கேனே இந்த பேட்டர்ன், அதாவது ஃபஸ்ட் ஒரு ஃபில்லப்ஸ், ஒரு 5 ஃபில்லப்ஸு, 2 டிஸ்டிங்விஷ், ஒரு கிவ் ரீசனு, ஒரு டைம் லைனு, ஒரு மேப்பு. அந்த மேப் தான் கொஷின் நம்பர் 42 கம்பல்சரி கொஸ்டின்னு. 3 ஹிஸ்ட்ரியிலேருந்து 3 டீட்டெயில் கேட்பாங்க, ஜாகிரஃபிலேருந்து 3 டீட்டெயில் கேட்பாங்க, அதே மாதிரி சிவிக்ஸ்லேயும் 2 டீட்டெயில் கேட்பாங்க, எக்கனாமிக்ஸ்லேயும் 2 டீட்டெயில் கேட்பாங்க. நீங்கள் இதை ஈஸியாக எப்படி அட்டன் பண்ணலாங்கிறத நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். அதை மட்டும் தரவு பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 50 out of 50 தான். ஸோ நோ ஃபியர், கண்டிப்பாக நம்பி படிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபிக்கான டீட்டெயில்ஸை நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நான் சர்க்கிள் பண்ணியிருக்கிறதெல்லாம் என்னதுன்னா மிக இம்பார்ட்டண்ட்டான வினாக்கள். நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக இந்த டீட்டெயில்ஸ்லாம் படிச்சுட்டு போயிருக்கணும். இதை படிக்காமல் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே என்டர் ஆகக்கூடாது. அதாவது 3rd லெசன் ஃபஸ்ட் டீட்டெயில் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் ஹிஸ்ட்ரியில், ஏன்னா அது World War IIோட எஃபெக்ட்டு. 8th லெசன் ஃபஸ்ட் டீட்டெயில், 5th லெசன் 3rd டீட்டெயில், 10th லெசன் 3rd டீட்டெயில்னால் இம்பார்ட்டண்ட்டானது. அதெல்லாம் முடிஞ்சால் 8 மார்க்ஸில் கூடவே கேட்டுருவாங்க எக்ஸ்டீரியர்ன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ஜாகிரஃபியில் வந்து 2nd லெசன் ஃபஸ்ட் டீட்டெயில் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். அதனால் அது சவுத் வெஸ்ட் மான்சூன் இந்த வருஷம் கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்களாம் அதை படித்து வச்சுக்கோங்க. சர்க்கிள் பண்ணது இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் 85% எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சர்க்கிள் பண்ணதை படிச்சுக்கோங்க. இல்லை நான் 95, 100 எடுக்கணும்னு நினைக்கிறேன்னா இதை மட்டும் அப்படி சர்க்கிள் பண்ணாதெல்லாம் சேர்த்து படிச்சுக்கோங்கப்பா, ஓகேவா? இது சிவிக்ஸ்க்கானது. சிவிக்ஸில் வந்து ஃபஸ்ட் லெசன் இது சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதையும் படிச்சுக்கோங்க. இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் போகலாம். எக்கனாமிக்ஸில் எப்போவுமே வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா, லெசன் நம்பர் 3ல் கண்டிப்பாக ஒரு டீட்டெயில் கேட்பாங்க. அது எந்த டீட்டெயில் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், போன வருஷம் எந்த டீட்டெயில் கேட்டாங்களோ அதை தவிர்த்து மீதி இருக்கிற 4 டீட்டெயில்ன்றதை நீங்கள் படிச்சிருங்க. 5th லெசன் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம், அதுலேருந்து கொஷின்ஸ் வராது, ஓகேங்களா? இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். தேங்க்யூ.